திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு துப்புரவு பணியாளர் சிகிச்சை பார்த்திருக்கிறார். காலில் காயத்துடன் வந்தவருக்கு துப்புரவு பணியாளர் சிகிச்சை பார்த்திருக்கிறார். போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாததால் தூய்மை பணியாளரே சிகிச்சை அளித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் காலில் காயத்துடன் வந்த நோயாளி ஒருவருக்கு அங்கிருந்த தூய்மை பணியாளரான பெண் ஒருவர் சிகிச்சை அளித்ததாக வீடியோ ஒன்று வெளியாகி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது இரவு 11 மணி அளவில் மருத்துவமனைக்கு காலில் காயத்துடன் சென்ற நபர் ஒருவருக்கு அவர் காலில் இருக்கக்கூடிய கட்டை பிரித்து புதிதாக கட்டு போடும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதனை அங்கிருந்த நபர் ஒருவர் மருத்துவர் அல்லாத தாங்கள் எதற்காக சிகிச்சை அளிக்கிறீர்கள் என கேட்டபொழுது அவர் தான் தூய்மை பணியாளர் என தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வீடியோ எடுப்பதை கண்ட அந்த பெண் அங்கிருந்து உடனடியாக சென்றுள்ளார். இந்த வீடியோ வந்து வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லை எனவும் உடனடியாக அவர்களை நியமித்து அங்கு வரக்கூடிய நோயாளிகளின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது இருந்திருக்கிறது. இது தொடர்பாக இணை இயக்குனர் மீரா அவர்களிடம் நாம் கேட்கும்போது அவர்கள் அங்கு 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பதாகவும் இரவு 11 மணிக்கு மேலாக வந்த ஒருவருக்கு காலில் இருந்த கட்டை பிரிப்பதற்காக மட்டுமே அவர் பயன்படுத்தப்பட்டார் எனவும் சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தவில்லை எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அங்கு மருத்துவ மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். மோனிஷா, இது குறித்து மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? மோனிஷா, அதாவது இந்த சம்பவமானது இரவு 11 மணிக்கு மேலாக நடந்திருக்கிறது. காலில் காயத்துடன் வந்த நபரை மருத்துவர் பார்த்ததாகவும் அதனை அடுத்து அங்கிருந்த செவிலியர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த காலில் இருக்கக்கூடிய கட்டை பிரிப்பதற்காகவும் கட்டினை மீண்டும் புதிதாக போடுவதற்கும் அங்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக நாம் மருத்துவத்துறை இணை இயக்குநரான மீரா அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் இந்த சம்பவம் இரவு 11 மணிக்கு மேல் நடைபெற்றது. மேலும் 24 மணி நேரமும் அங்கு மருத்துவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். கட்டை பிரிப்பதற்கு மட்டுமே அவர் பயன்படுத்தப்பட்டார் என தெரிவித்திருக்கின்றனர். எனினும் கட்டை பிரிப்பதற்கு செவிலியர் அல்லாத ஒருவர் பயன்படுத்தப்பட்ட இந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலாஜி.